Welcome to Arjuna Government Exams Quiz. Today's current affairs. Let's begin. அர்ஜுனா அரசு தேர்வு வினாடி வினாவிற்கு வரவேற்கிறோம். இன்றைய நடப்பு நிகழ்வுகள். தொடங்குவோம். Question 1. By how many seats did the National Democratic Alliance's NDA strengthen the Lok Sabha increase since 2024 due to rebel factions? 2024 ஆண்டு முதல் கிளர்ச்சியாளர் பிரிவுகளின் காரணமாக மக்களவையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் NDA பலம் எத்தனை இடங்கள் அதிகரித்துள்ளது? The correct answer is 26. The Trinamool Congress and Shiv Sena (UBT) rebel factions added 26 more seats to the NDA camp, increasing their total to 318 MPs. சரியான பதில் 26. திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் சிவசேனா, உத்தவ் பால் தாக்கரே, கிளர்ச்சியாளர் பிரிவுகள் NUTA கூட்டணிக்கு மேலும் 26 இடங்களைச் சேர்த்து, அவர்களின் மொத்த எண்ணிக்கையை 318 MUP-களாக உயர்த்தியுள்ளது. Question 2. Who among the following literary critics was chosen for the Professor M.K. Sanu Award? பின்வரும் இலக்கிய விமர்சகர்களில் பேராசிரியர் M.K. சானு விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? The correct answer is M. Leelavthi. Literary critic M. Leelavthi was chosen for the Professor M.K. Sanu Award. சரியான பதில் M. லீலாவதி. இலக்கிய விமர்சகர் M. லீலாவதி பேராசிரியர் M.K. சானு விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். Question 3. Which university syndicate recently scrapped a 2 rupees crore sculpture park project? சமீபத்தில் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான சிற்ப பூங்கா திட்டத்தை எந்த பல்கலைக்கழக சிண்டிகேட் ரத்து செய்தது? The correct answer is Kerala University. The Kerala University Syndicate scrapped a 2 rupees crore sculpture park project that was proposed in its 2025-26 budget. சரியான பதில் கேரள பல்கலைக்கழகம். கேரள பல்கலைக்கழக சிண்டிகேட் 2025 முதல் 26 வரை ஆண்டுக்கான பட்ஜெட்டில் முன்மொழியப்பட்ட 2 கோடி ரூபாய் மதிப்பிலான சிற்ப பூங்கா திட்டத்தை ரத்து செய்தது. Question 4. Which country's Prime Minister was invited by the Indian government to participate in the BRICS summit in Delhi as a guest? டெல்லியில் நடைபெறும் பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் விருந்தினராக பங்கேற்க இந்திய அரசால் எந்த நாட்டின் பிரதமர் அழைக்கப்பட்டார்? The correct answer is Bangladesh. Bangladesh Prime Minister Tariq Rahman was invited by the Indian government to participate in the BRICS summit in Delhi as a guest. சரியான பதில் வங்கதேசம். டெல்லியில் நடைபெறும் பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் விருந்தினராக பங்கேற்க வங்கதேச பிரதமர் தாரிக் ரஹ்மான் இந்திய அரசால் அழைக்கப்பட்டார். Question 5. As part of the government's initiative to digitize Waqf property records, how many Waqf properties have been approved on the Umeed portal? Waqf சொத்து ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்கும் அரசின் முயற்சியின் ஒரு பகுதியாக உமீத் போர்ட்டலில் எத்தனை வக்ஃப் சொத்துக்கள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன? The correct answer is over 6.17 lakh. Over 6.17 lakh Waqf properties have been approved on the Umeed portal, which is part of the government's ongoing initiative to digitize and streamline Waqf property records. சரியான பதில் 6.17 லட்சத்திற்கும் மேல். வக்ஃப் சொத்து ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்கும் மற்றும் ஒழுங்குபடுத்தும் அரசின் முயற்சியின் ஒரு பகுதியாக உமீத் போர்ட்டலில் 6.17 லட்சத்திற்கும் அதிகமான வக்ஃப் சொத்துக்கள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. Question 6. As per the Minister of State for Education, how many out of 39 posts in the National Testing Agency, NTA, currently lie vacant? கல்வித்துறை இணை அமைச்சரின் கூற்றுப்படி, தேசிய தேர்வு முகமையில் NTA
உள்ள 39 பதவிகளில் எத்தனை பதவிகள் தற்போது காலியாக உள்ளன? The correct answer is 15. The Minister of State for Education stated that 15 of the 39 posts in the National Testing Agency, NTA, currently lie vacant. சரியான பதில் 15. தேசிய தேர்வு முகமையில் NTA உள்ள 39 பதவிகளில் 15 பதவிகள் தற்போது காலியாக இருப்பதாக கல்வித்துறை இணை அமைச்சர் தெரிவித்தார். Question 7. The Supreme Court recently permitted officials to process applications for setting up non-polluting MSMEs in which specific zone? உச்சநீதிமன்றம் சமீபத்தில் எந்த குறிப்பிட்ட மண்டலத்தில் மாசு ஏற்படுத்தாத களை அமைப்பதற்கான விண்ணப்பங்களை செயல்படுத்த அதிகாரிகளுக்கு அனுமதி அளித்தது? The correct answer is Taj Trapezium Zone. The Supreme Court permitted officials to process applications for setting up non-polluting MSMEs in the Taj Trapezium Zone. சரியான பதில் தாஜ் ட்ரெபீசியம் மண்டலம். தாஜ் ட்ரெபீசியம் மண்டலத்தில் மாசு ஏற்படுத்தாத களை அமைப்பதற்கான விண்ணப்பங்களை செயல்படுத்த உச்சநீதிமன்றம் அதிகாரிகளுக்கு அனுமதி அளித்தது. Question 8. Delhi police identified and blocked over how many Pakistani social media handles that were targeting NEET protests with misinformation? NEET போராட்டங்களை தவறான தகவல்களுடன் குறிவைத்த எத்தனைக்கும் அதிகமான பாகிஸ்தான் சமூக ஊடக கணக்குகளை தில்லி காவல்துறை அடையாளம் கண்டு தடுத்துள்ளது? The correct answer is 400. Delhi police identified and blocked over 400 Pakistani social media handles that were spreading misinformation and rumors amid ongoing NEET protests. சரியான பதில் 400. NEET போராட்டங்களின் போது தவறான தகவல்களையும் வதந்திகளையும் பரப்பிய 400-க்கும் அதிகமான பாகிஸ்தான் சமூக ஊடக கணக்குகளை தில்லி காவல்துறை அடையாளம் கண்டு தடுத்துள்ளது. Question 9. The European Union, EU, recently imposed a $1 billion fine on which major tech company over its Play App Store and search practices? ஐரோப்பிய ஒன்றியம், EU, சமீபத்தில் அதன் Play App Store மற்றும் தேடல் நடைமுறைகள் தொடர்பாக எந்த பெரிய தொழில்நுட்ப நிறுவனத்திற்கு $1 பில்லியன் அபராதம் விதித்தது? The correct answer is Google. The EU hit Google with a $1 billion fine over its Play App Store and search practices, marking the latest crackdown on big tech by Brussels. சரியான பதில் Google. அதன் Play App Store மற்றும் தேடல் நடைமுறைகள் தொடர்பாக கூகுளுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் $1 பில்லியன் அபராதம் விதித்தது. இது பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் மீதான பிரசல்ஸின் சமீபத்திய நடவடிக்கையாகும். Question 10. What percentage of its marketing funds will Kerala Tourism set apart to woo Arab tourists? அரபு சுற்றுலா பயணிகளை கவர கேரள சுற்றுலாத் துறை அதன் சந்தைப்படுத்தல் நிதியில் எத்தனை சதவீதத்தை ஒதுக்கும்? The correct answer is 20%. Kerala Tourism will set apart 20% of its marketing funds to woo Arab tourists, with the Chief Minister inaugurating the Indo-Arab Connect 2026 Tourism Summit on 31st August. சரியான பதில் 20%. கேரள சுற்றுலாத் துறை அரபு சுற்றுலா பயணிகளை கவர அதன் சந்தைப்படுத்தல் நிதியில் 20% ஒதுக்கும். ஆகஸ்ட் 31 அன்று முதல்வர் இந்திய அரபு இணைப்பு 2026 சுற்றுலா உச்சிமாநாட்டை தொடங்கி வைப்பார். Question 11. India has recently developed its first indigenous expendable turbojet engine with what weight? இந்தியா சமீபத்தில் தனது முதல் உள்நாட்டு செலவழிப்பு டர்போஜெட் என்ஜினை என்ன எடையில் உருவாக்கியுள்ளது? The correct answer is 350 kilograms. India has developed its first indigenous 350 kilograms expendable turbojet engine,
a significant achievement in jet engine technology. சரியான பதில் 350 கிலோ. இந்தியா தனது முதல் உள்நாட்டு 350 கிலோ எடையுள்ள செலவழிப்பு டர்போஜெட் என்ஜினை உருவாக்கியுள்ளது. இது ஜெட் என்ஜின் தொழில்நுட்பத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க சாதனையாகும். Question 12. What is the name of the long-range surface-to-air defense missile recently tested by India, capable of neutralizing various aerial threats? பல்வேறு வான்வழி அச்சுறுத்தல்களை நடுநிலையாக்கும் திறன் கொண்ட இந்தியா சமீபத்தில் சோதனை செய்த நீண்ட தூர மேற்பரப்புவான் பாதுகாப்பு ஏவுகணையின் பெயர் என்ன? The correct answer is Kusha. India recently tested the Kusha long-range surface-to-air defense missile, which is capable of neutralizing a wide variety of aerial threats. சரியான பதில் குஷா. இந்தியா சமீபத்தில் குஷா நீண்ட தூர மேற்பரப்புவான் பாதுகாப்பு ஏவுகணையைச் சோதித்தது. இது பல்வேறு வான்வழி அச்சுறுத்தல்களை நடுநிலையாக்கும் திறன் கொண்டது. Question 13. Which state's Deputy Chief Minister recently wrote to Prime Minister Modi seeking the replacement of NEET with state CETs? எந்த மாநிலத்தின் துணை முதல்வர் சமீபத்தில் NEET-க்கு பதிலாக மாநிலங்களை அமல்படுத்தக் கோரி பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதினார்? The correct answer is Karnataka. Karnataka Deputy Chief Minister G. Parmeshwar wrote to Prime Minister Modi seeking the replacement of NEET with state CETs. சரியான பதில் கர்நாடகா. கர்நாடக துணை முதல்வர் ஜி. பரமேஸ்வரா NEET-க்கு பதிலாக மாநிலங்களை அமல்படுத்தக் கோரி பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதினார். Question 14. Which country recently experienced a severe heat wave, leading to 453 people being hospitalized on Wednesday, the most since records began in 2010? சமீபத்தில் எந்த நாடு கடுமையான வெப்ப அலையை அனுபவித்தது? இதன் விளைவாக புதன்கிழமை 453 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இது 2010ஆம் ஆண்டு பதிவுகள் தொடங்கியதிலிருந்து மிக அதிகமாகும். The correct answer is Japan. Japan experienced a severe heat wave, resulting in 453 people being hospitalized on Wednesday, the highest number since records began in 2010. சரியான பதில் ஜப்பான். ஜப்பான் சமீபத்தில் கடுமையான வெப்ப அலையை அனுபவித்தது. இதன் விளைவாக புதன்கிழமை 453 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இது 2010ஆம் ஆண்டு பதிவுகள் தொடங்கியதிலிருந்து மிக அதிகமாகும். Question 15. At which international forum did India recently slam Pakistan's state-sponsored misinformation and state that the Indus Waters Treaty was in abeyance? சமீபத்தில் எந்த சர்வதேச மன்றத்தில் இந்தியா பாகிஸ்தானின் அரசு ஆதரவு தவறான தகவல்களைக் கண்டித்து சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்று கூறியது? The correct answer is ASEAN. India slammed Pakistan's state-sponsored misinformation at the ASEAN forum and stated that the Indus Waters Treaty was in abeyance. சரியான பதில் ஆசியான். ஆசியான் மன்றத்தில் பாகிஸ்தானின் அரசு ஆதரவு தவறான தகவல்களை இந்தியா கண்டித்ததுடன் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்றும் கூறியது. Thanks for watching. Subscribe to Arjuna Government Exams Quiz for a new quiz every day. பார்த்ததற்கு நன்றி. தினமும் ஒரு புதிய வினாடி வினாவிற்கு அர்ஜுனா அரசு தேர்வு வினாடி வினாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.